இப்போ பாரதி ராஜா வந்து என்ன சொல்ற, FDFS நீங்க அனுமதிக்காதீங்க தியேட்டர் உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கிற படத்துடைய வணிகத்தையே அதுக்கு எடுக்குது இல்ல. சில பகிரங்க உண்மைகளையும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு நடிகரை பிடிக்காம போயிருக்கும், அதனால வீம்புக்குன்னே வந்து தப்பா சொல்லிட்டும் போகலாம். 2000 கோடி வித் GST, 11,500 தியேட்டர்கள், 38 மொழிகள்ல வெளிவருது. இதை விட அந்த வசன கருத்தை மதன் கரைக்கு நான் 100 தடவைக்கு மேல அந்த படத்தை பார்த்துட்டு புதுவிதமான அனுபவத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதே நேரு ஸ்டேடியத்துக்கு வாங்க, நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட உட்காந்து சக்சஸ் மீட்ல உங்களை பார்க்குறேன். இல்ல அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நீங்க ஹைப்பா பேசுனதுனால தான் நான் இவ்வளவு தாறுமாறா பேசுறேன் அப்படிங்கிறது மாதிரி இல்ல இருக்கு. நடிகை ஜோதிகாவே என்ன போட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் அரை மணி நேரம் ஜாரிங்கா இருக்கு, படம் சரியில்லை, ஆனால் அதுக்கப்புறம் வந்து 2.5 மணி நேரத்தில் வந்து படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 15 நிமிஷத்துலேயே ஒருத்தவங்களால கனெக்ட் ஆக முடியல அப்படின்னும் போது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த படத்துக்குள்ள எப்படி சார் கனெக்ட் ஆவாங்க? இப்போ நீங்க ரசிகருடைய கருத்து எல்லாம் உண்மையானது நீங்க நினைக்கிறீங்களா? சிறந்த படத்தை அவங்க ஒரு சிறந்த படம்னு சொல்லிடுறாங்களா தமிழ்நாட்டு ரசிகர்கள்? உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ FDFSங்கிற வார்த்தையை நம்ம யூடியூப்ல நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து பல இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் விரும்பி அதை வந்து விரும்புனாங்க. இப்போ பார்த்தா அதுக்கு நேர்மாறான ஒரு விமர்சனமாக இருக்குது. பாரதி ராஜா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அப்புறம் திருப்பூர் சுப்பிரமணியன் அதை பற்றியான ஒரு எதிரான கருத்தை வெளியிட்டிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சார், அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த அளவு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? தனிமனித தாக்குதலா இல்லையா, அந்த படத்தை வந்து குறை சொல்கிறாங்களா, இல்லை அந்த படத்தை தாண்டி அந்த ஹீரோ மேலே இருக்கிற வன்மத்தை காக்கிறதுக்காக பண்ணுறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோடைய தெளிவில்லை. எங்கே ஆரம்பிக்குது என்னென்னா, ஒரு சில யூடியூபர்ஸ் விமர்சகர்கள் வந்து பேசும்போது சில வார்த்தைகளில் வந்து நான் சொல்ல அப்யூசிவ் வேர்ட்ஸ் இல்லை, சில வார்த்தைகள் வந்து வட்டார வழக்கில் பேசுவாங்க. இவங்க இப்போ நானே பேசும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு அது வந்துடும். மதுரை அப்படின்னும் போது எனக்கு அது வந்துடும். இப்போ கோயம்புத்தூர்லன்னு வரும்போது அவங்க ஒரு ஸ்லாங்கில் வரப்போ போகுது. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்போது அந்த ஒரு ஸ்லாங் வந்துருப்போ போகுது. இப்போ தஞ்சாவூர் பட்டுக்கோட்டைன்னா அந்த ஒரு ஸ்லாங் உள்ள வரப்போகுது. இது வந்து ஒரு வட்டார வழக்கு, அது யதார்த்தமாக வர வேண்டிய விஷயம். ஆனால் அப்யூசிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது தான் அங்கே வந்து ஒரு பிரச்சனை வருது. ரெண்டாவது வந்து என்னென்னா, அவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு படம் மக்கள் பார்க்க போகிறாங்க, நீங்கள் யார் நடுவில் அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கேன். அப்போ பார்த்தா மீடியா ஒன்றுங்கிறதே தேவையில்லாத மாதிரி ஆகிடும். நான் என்ன சொல்லுவேன்னா, மீடியாவே அவர் வேண்டான்னு சொல்கிறார் இல்லையா? இந்த சைடு வந்து அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ்க்கு ஒரு படம் நாங்கள் இவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்திருக்கோம், இந்த பட்ஜெட்லாம் இவ்வளோ இருக்குது, இதில் சூப்பராக இருக்கும், அதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு கேட்டகரி வைஸே வந்து சோஷியல் மீடியாவை பிரித்து வச்சுருக்காங்க. ஏ கேட்டகரி அப்படின்னா இந்த மூவி டீம்லாம் இவங்க போய் இன்டர்வியூ பண்ணலாம். பி கேட்டகரி இந்த உங்கள்கிட்டலாம் வந்து கோ ஆர்டிஸ்ட்டு, சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் இவங்களுக்கெல்லாம் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கடுத்து சி கேட்டகரி இவங்கெல்லாம் வந்து டோட்டலாகவே வந்து அந்த எல் பேண்டு, ஆஸ்டன் பேண்டு, ஆடு, போஸ்ட்ரு இது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போது ஒரு ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய படத்துடைய ப்ரொமோஷன்ஸுக்கு இதே யூடியூப் அப்படிங்கிற அந்த ஒரு மீடியம் தேவைப்படும் பட்சம் அவங்க தான் வளர்த்து விட்டாங்கன்னு சொல்லலாம். அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அதே யூடியூபர்ஸ் மக்கள்கிட்ட இருந்து ஒரு கருத்தை கேட்டு அதை பப்ளிஷ் பண்ணும்போது மட்டும் ஏன் இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்றதான் ஒரு கேள்வி. அதில் ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள் தான். அவங்க வந்து ஒரு படம் பார்க்க ஒரு ரசிகனாக வந்துட்டு அவங்க ஒரு எல்லை மீறி பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து வைரலாக மாறுது. மிகப்பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படத்தோடைய வணிகத்தையே அதுக்கு எடுக்குது இல்லை. இப்போது ஒரு படம் சார், இப்போ இந்த கங்குவா படத்தையே நம்ம எடுத்துக்குவோம் சார். கங்குவா படத்தை இதிலிருந்து அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு அந்த ஒரு பெரியவர் பேசுகிற காட்சியை நம்மளும் பார்த்தோம். அவர் வந்து ரொம்பவே பயங்கரமாக பேசினார், காரசாரமாக பேசினார், எல்லாமே கரெக்டு சார். ஆனால் இந்த ப்ரொமோஷன் சைடு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் சார். ஒவ்வொருத்தவங்களும் சொன்ன வார்த்தைகள் 2000 கோடி வித் GST, அப்புறம் வந்து வாய்ப்பிலிருந்து 11,500 தியேட்டர்கள், 38 மொழிகளில் வெளிவருது. இதை விட அந்த வசன கருத்தை மதன் கரைக்கு நான் 100 தடவைக்கு மேலே அந்த படத்தை பார்த்துட்டு புதுவிதமான அனுபவத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து இதே நேரு ஸ்டேடியத்துக்கு வாங்க, நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட உட்காந்து சக்ஸஸ் மீட்டில் உங்களை பார்க்குறேன் அப்படின்ற சொல்கிற வார்த்தைகள் ஒரு படத்துக்கு அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பை கொடுத்துருச்சு. இப்போது ஒரு படம் வந்து இப்போ வேட்டையனுக்கு அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, வேட்டையன் படம் ட்ரெய்லர் வரும்போது ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான். தாசை ஞானவேல் அந்த படத்தை ஓவர் ஹைப்பும் பண்ணல,
அதே சமயத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியும் உடல்நிலை சரியில்லாமல் அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டார். ஸோ அதனால வந்து அந்த படத்துக்கு ஒரு ஹைப் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த படத்துக்கு இவங்க கொடுத்த அந்த ஓவர் பில்டப் ஹைப்பு எல்லாமே வந்து ஒரு எதிர்பார்ப்போட போய் உட்கார வச்சாங்க. இல்லை அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியுமா? நான் வந்து நீ ஹைப்பாக பேசுனதுனால தான் நான் இவ்வளோ தாறுமாறாக பேசுகிறேன் அப்படிங்கிறது மாதிரி இல்லை இருக்குது. இது என்னன்னா எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார். இப்போ இவ்வளோ எதிர்பார்ப்போட ஒருத்தவங்க போய் உட்காடுறாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் பார்க்குறது ரசிகர்கள் தான் சார் பெரும்பாலும் பார்ப்பாங்க. ஒரு படத்துக்கு வர்றது ஜென்ரல் ஆடியன்ஸுங்கிறது அடுத்து தான் சார். ஃபஸ்ட்டு வர்றது ரசிகர்கள் தான் சார் வைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் ஷோ உள்ளே வர்றது யாருன்னா 80% அவங்களுடைய ரசிகர்கள் தான் சார். ஒருவேளை அவரும் வந்து ரசிகராகவும் இருக்கலாம், இல்லை காமன் ஆடியன்ஸாக இருக்கலாம் சார். இவங்க வரும்போது அந்த ஒரு திருப்தியை கொடுக்காம இருக்குது அப்படின்னும் போது, திருப்தி கொடுக்கல அப்படின்னும் போது அவங்களுடைய கோபத்தோடைய கொந்தளிப்பு சார். இந்த கோபத்துடைய கொந்தளிப்பு ஒரு சில இடங்களில் வார்த்தை மீறி பேசுறது இங்கே வந்து ஒரு பேசு பொருளாக பேசப்படுது சார். ஆனால் அவர் ஒருத்தரை தனித்து நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மற்றவங்க பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமான வார்த்தைகள் தான். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ரொம்ப சவுண்டாக இருக்குது, இந்த மாதிரியான வார்த்தைகள். இந்த விமர்சனத்தை வந்து எதிர்கொண்டு அதை வந்து இதில் என்ன பிரச்சனை இருக்குது, அடுத்து இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அங்கே யோசிக்கிறது இல்லை சார். இங்கே பிரச்சனைகள் என்னென்னா, ஏன் இந்த படத்துக்கு எதிர்மறை விமர்சனம், இதனால் இந்த படம்லாம் வந்து பெருசாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் சார் இங்கே ஏற்றுக்கல. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பெரியவர் பேசுனதே ஒரு படத்தையே சாய்க்கிற அளவுக்கு வந்துடுது இல்லை, அந்த வைரலாக உருவாக்குறாங்கல்ல. இப்போ யூடியூப் மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு தாறுமாறாக பேசுறது தான் வைரல் ஆகுது. நீங்கள் ரொம்ப நேர்மையாக சாதாரணமாக பேசுறது வைரல் ஆகிறது இல்லை. அந்த வைரலுங்கிற ஒரு கண்டென்ட் இது இருக்குல்ல, லைக் வர்றது, வியூஸ் வர்றது, இதுவும் அதோட சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த சோஷியல் மீடியா சைடில் இருந்து அங்கே கேமராமேனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் கொடுக்கப்படுது சார். பெரும்பாலுமே சோஷியல் மீடியாவில் எல்லா சைடுமே வந்து ஏன்னா யூடியூப்பில் வர ரெவன்யூஸை வச்சு தான் அந்த சோஷியல் மீடியாவே ஆல்மோஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்கப்படுது. இப்போது ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஆங்கிளில் ஒரு சில விஷயங்களை வந்து எடுத்து அவங்க போடுறாங்க. இப்போ போட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க பேசுகிற ஒரு விஷயத்தை 15 மைக்கு அங்கே நிற்கிது அப்படின்னா, அந்த 15 மைக்கில் இருக்கிற யூடியூப் சேனலில் அதே விஷயங்களை அடுத்தடுத்து பேசுகிறாங்க. அதை அதுக்கப்புறம் ஒருத்தவங்க எலாபரேட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து ட்ரெண்ட் ஆயிடுறாரு. ஆனால் பாதிக்கப்படுறது ஒரு பெரிய படம் பாதிக்கப்படுது. ஒரு படம் பாதிக்கப்படுதுன்னா, நான் தான் சொல்லுவேன் இல்லையா, படம் வந்து இவங்க கூட்டத்தை பில்டப்பில் அவர் கோவத்தில் கொந்தளிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஒரு 4 நாள் வரைக்குமே வந்து எல்லாருமே வந்து படத்தை பார்த்துட்டு ஐயோ அம்மா அப்படி இப்படிலாம் பேசியிருந்தேன். ஈவன் நடிகை ஜோதிகாவே என்ன போட்டிருந்தாங்க, ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் ஜாரிங்காக இருக்குது, படம் சரியில்லை, ஆனால் அதுக்கப்புறம் வந்து 2.5 மணி நேரத்தை வந்து படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே. ரைட்டர் சுஜாதா சவுண்டையே குறைச்சிட்டாங்க, விமர்சனங்களை பார்த்து தான் குறைச்சிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 15 நிமிஷம் காட்சிகளையும் கட் பண்ணியிருக்காங்க. ரைட்டர் சுஜாதா சொல்லியிருக்காரு சார், ஒரு படம் திரைக்கதை எழுதுவது எப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார். ஒரு படம் தேட்டரில் போய் உட்காடுறோம் அப்படின்னா 15 நிமிஷத்துக்குள்ளே நம்மளை வந்து அந்த கதைக்குள்ளே கொண்டு போயிடணும். அப்படி அதை கொண்டு போகலை அப்படின்னா அந்த படம் வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காரு சார். இப்போது ஜோதிகா மேடம் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க கொடுத்ததே வந்து ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் படம் வந்து பெருசாலாம் இல்லை, நாட் ஓகே, சவுண்டு ஜாரிங்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். 15 நிமிஷத்துலேயே ஒருத்தவங்களால கனெக்ட் ஆக முடியல அப்படின்னும் போது 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த படத்துக்குள்ளே எப்படி சார் கனெக்ட் ஆவாங்க? ரைட், நம்ம படத்தோட விமர்சனத்துக்குள்ளே போயிட்டோம். இப்போ பாரதி ராஜா வந்து என்ன சொல்ற, FDFS நீங்கள் அனுமதிக்காதீங்க தேட்டர் உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்னுமே அந்த FDFSங்கிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையோ? FDFS இனிமேல் அனுமதிக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க சார். திரையரங்க வளாகத்தில் அனுமதிக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் சார் ஒரு பெரிய பேராபத்தியம் வருதுன்னு நான் கருதுகிறேன். இப்போது ஒரு சிறந்த படம் அதனாலேயே தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு இதை வந்து நீங்கள் வேறு மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஒரு நல்ல படம் வந்து தெரியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல படம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்னும் சொல்லப்போனால் நல்ல படத்தை வேணும்னே டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இப்போ வேண்டாங்கிறாங்க. FDFS அப்படிங்கிறது அவங்க மெயினாக சொன்னது தேட்டர் வளாகத்துக்குள்ளே நிற்க வச்சு எடுக்காதீங்க. அதுக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் சார் கொடுக்குற விளக்கம் என்ன அப்படின்னா, ஒரு துணி கடைக்கு முன்னாடி நின்று யாராவது இந்த துணியை வாங்காதீங்கன்னு சொல்ல அனுமதிப்போமா? ஒரு ஹோட்டல் கடைக்கு முன்னாடி போய் இந்த ஹோட்டலில் சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்லுவோமா? அப்புறம் எப்படி நம்ம திரையரங்கத்துக்கு முன்னாடி நின்று இந்த படம் சரியில்லை நீங்கள் சொல்ல அனுமதிக்கிறீங்க? என்ன ஒரு கேள்வி முன்வை. அந்த தொழிலையே நசுக்கிறது மாதிரி ஆயிடுது இல்லை? ஆமாம், அவர் பார்வையில் பார்த்தா அப்படி இருக்குது சார். இப்போது திரையரங்கத்துலேருந்து படம் பார்த்துட்டு வரவங்க ஃப்ரெஷ்ஷாக வரவங்ககிட்ட தான் சார் இங்கே எல்லாருமே பைட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போது வெளியில் வந்து திரையரங்க வளாகத்துக்குள்ளே இல்லாமல் அதை விட்டுட்டு வெளியில் வந்து படம் இது இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காமன் ஆடியன்ஸ் யார் வேணாலும் வந்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லிட்டு போகலாம் சார். படம் பார்த்தாலுமே பார்க்காத மாதிரியும் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம் சார். இப்போ இந்த இடத்துல அத்தன்டிசிட்டி குறையும் சார். குறைஞ்சதுக்கப்புறம் என்ன வருவாங்கன்னா, யார் வேணாலும் பேசுவாங்க. ஒரு நடிகரை பிடிக்காமல் போயிருக்கும், அதனால் வீம்புக்குன்னே வந்து தப்பாக சொல்லிட்டும் போகலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, அதுவுமே அந்த படத்தை கொஞ்சம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ திரையரங்கத்தில் முன்னாடி போய் நிற்கிறாங்க, FDFSல போய் நிற்கிறாங்க, வர ஆடியன்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னும் போது நல்லா இருக்கா நல்லா இல்லை இவ்வளோ தானே கேட்குறாங்க.
அவங்க கொந்தளிக்கிறாங்க மக்கள். இப்போ இன்னொரு கேள்வி வருது, இதை எப்படி நீங்கள் வரைமுறைப்படுத்தலாம்? வேண்டான்னு நம்ம தவிர்க்க முடியாது. மீடியாவும் சினிமாவும் வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலாக விஷயம். மீடியாவுடைய சப்போர்ட்டு சினிமாவுக்கு தேவை, சினிமாவோட இது வந்து மீடியாவுக்கு தேவை. ரெண்டுமே இணைந்து போகிற ஒரு வண்டி மாடுகள் மாதிரி தான். ஆமாம். இப்போ இதை எப்படி வரைமுறைப்படுத்தலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் இதை வரைமுறைப்படுத்தவே முடியாது சார். ஏன் தெரியுமா இதை வரைமுறைப்படுத்த முடியாது? சில சில பகிரங்க உண்மைகளையும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ எடுங்க அப்படின்னு ஒரு சில படங்களுக்கு சார்ந்த படக்குழுவினரே வந்து சிலர்கிட்ட இந்த மாதிரியான சில விஷயங்களும் பண்ண வைக்கிறாங்க. இப்போ அவங்களாம் வந்து என்னன்னா வேணும்னே பாசிட்டிவ் ரிவ்யூ எடுங்க அப்படின்னும் போது ஆடியன்ஸ் கிட்ட போய் நீங்கள் பாசிட்டிவாக கொடுங்கலாம் நம்ம கேட்க முடியாது சார். அவங்க சொல்கிற கருத்தை தான் நீங்கள் பதிவு பண்ண முடியும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சில மீடியாவை வந்து இந்த இடத்துல வந்து சில இடங்களில் வந்து நல்ல மீடியாவுக்கு ஒரு கெட்ட பேர் வருதுன்னா இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பண்ணுற இழிவான செயல்கள் சிலர் பண்ணுறது தான். இப்போ அந்த சைடு வந்து ஆடியன்ஸ் யாருமே வந்து எடுத்த உடனே அப்படியே எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலைன்னா பிடிக்கல. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு கனெக்டே வந்து இந்த சோசியல் மீடியா, இந்த FDFS அப்படிங்கிற இந்த ஒரு கனெக்ட் தான். எதுக்காக வந்ததுன்னா, விமர்சகர்கள் பேசுகிற விமர்சனம் வந்து ஒன்று நல்லா இருக்குது, இன்னொன்று நல்லா இல்லைங்கிற ஒரு சார்பாக இருக்குல்ல. சில பேர் ஒரு 10 விமர்சகர்கள் ஒரு படத்தை நல்ல படங்கிறாங்க, ஒரு 10 விமர்சகர்கள் இந்த படம் மோசமானதுங்கிறாங்க. அதில் ஒரு சமநிலை இல்லை. இப்போ இதுக்காக வந்தது தானே இந்த FDFS. ஆடியன்ஸ்லேயே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவோம், படம் பார்த்துட்டு வந்தவங்ககிட்ட நம்ம கேட்டுருவோம்ப்பா, சரி தவறு பேசுவான் அப்படின்னு தானே வரும். இப்போ நீங்கள் அவங்களையும் தடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை தடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னா, அதுக்கடுத்து ஆடியன்ஸே வந்து படம் சரியில்லை அப்படின்னா, ஆடியன்ஸ் இன்னைக்கு ஃபோன் இருக்கு, ட்விட்டர்ல அவன் பதிவு பண்ணிடுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. FDFS எல்லாரும் பண்ண மாட்டாங்கல்ல. இப்போ அதுல ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ரசிகன் தான் அதை பண்ணுவான். பார்க்குற ஒரு 1000 பேர்ல வந்து ஒரு 100 பேர் 200 பேர் பண்ணலாம். எல்லாருமே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாருமே பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஆனால் எல்லாருமே அதை ஒரு ஹேண்டில் பண்ணி யாராவது ஒருத்தவங்க படம் நல்லா இருக்குனாங்கன்னா அந்த இடத்துல ஸ்கேம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இப்போ ஒரு 15 பேர் இந்த FDFS கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, படம் சூப்பராக இருக்குது, படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு போடும்போது பை மவுத் டாக்கு படம் நல்லா இருக்குது அப்படின்னு போய் ஆடியன்ஸ் உள்ள போய் படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, உள்ளே போய் உட்காந்து பார்த்தா படம் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதில் இருக்கிற அந்த நம்பகத்தன்மை இழந்துருவாங்க. அப்போது எல்லா இடத்துலையுமே என்னென்னா, ஒரு நல்ல படம் அதுக்கு உண்டான அங்கீகாரத்தை இழக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து நெறிமுறைப்படுத்தப்படாமல் அப்படியே போயிடும். இப்போ நீங்கள் ரசிகருடைய கருத்து எல்லாம் உண்மையானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு படத்தை அவங்க ரசிக்கிற ஒரு சிறந்த படத்தை அவங்க ஒரு சிறந்த படம்னு சொல்லிடுறாங்களா தமிழ்நாட்டு ரசிகர்கள்? பெரும்பாலும் சொல்லிடுறாங்க சார். எல்லா படத்துக்கும் நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது சார். ஒரு சில படங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய நடிகர்களோட படத்துக்கு வெறும் ரசிகர்கள் மட்டும் வருவாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. நான் சொன்ன மாதிரி 80% அவங்க அப்படின்னா ஒரு 10% காமன் ஆடியன்ஸ்னா, இன்னொரு 10% மினிமம் 5 to 10% யார் வருவாங்கன்னா ஹேட்டர்ஸ் வருவாங்க. அந்த ஹேட்டர்ஸ் வந்து ஒரு நல்ல படம் இருந்தாலுமே கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக கூட வருவாங்க. இப்போ அது வந்து நடிகர்கள் சார்ந்து இருக்கு. இப்போ விஜய் படம்னா ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், இவங்களோட படம்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குல்ல, ஒரு போட்டி இருக்கு. இப்போ அந்த ஹேட்டர்ஸ் வருவாங்க. இப்போ அந்த ஹேட்டர்ஸோட ஒரு பாயிண்ட்டு மட்டுமே அந்த படத்தை எல்லாம் பாதிச்சிடாது சார். 80% இங்கே ரசிகர்களும் இருக்காங்க. ஒருவேளை நல்லா இல்லாத படங்கள் வச்சுக்கோங்க, எந்த ரசிகர்கள் வந்து எடுத்த உடனே வந்து படம் நல்லாவே இல்லைலாம் சொல்ல போகிறது கிடையாது. 50% வந்து அந்த படம் ஓகே பார்க்கலாம், நல்லா இருக்குது, சூர்யா வேற லெவல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விமர்சனங்கள் அங்கே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நடுவில் அந்த காமன் ஆடியன்ஸ் ஒரு விஷயம் தான் சார் அங்கே உண்மையான விஷயம். அப்போது இங்கே எல்லாரும் உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்னும் போது உண்மைத்தன்மை இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்குது சார். ஆனால் இங்கே பொய் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இப்போது இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இதை நீங்கள் நெறிமுறைப்படுத்தாமல் அப்படியே விடுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறாக தான் படுது. இப்போ இந்த FDFS வேண்டாம் அப்படிங்கும்போது இதை நம்பி சோசியல் மீடியாவில் ஒரு 150 யூடியூப் சேனல்கள் இருக்கும். இப்போ அவங்க 150 சேனல்களும் வந்து இப்போ FDFS வெளியிட முடியாது. இப்போ அவங்க வேற எதாவது யோசிப்பாங்க, இது சினிமாவுக்கு நம்ம வேற என்ன பண்ணலாம் இது தொடர்பாக அப்படின்னு. ரொம்ப சிம்பிள் சார். இப்போ அடுத்து என்ன தெரியுமா அவங்க யோசிப்பாங்க, சினிமா வந்து FDFS வேண்டாம் அவ்வளோதானே. ஆடியன்ஸ் வந்து எங்கேயாவது படம் பார்த்துட்டு வருவாங்க இல்லையா, சினிமா லவ்வர்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. எப்படி இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா படம் பார்க்குறதுக்குன்னே ஒரு சில லவர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரோடையும் கான்டாக்ட் எடுத்து வச்சுப்பாங்க. படம் பார்த்து முடிச்ச உடனே அவங்க கிட்ட தனியாக போய் பைட்டு எடுத்துகிட்டு போட்டுருவாங்க. FDFS திரையரங்க வளாகத்திற்குள்ளே பேசக்கூடாது, அவ்வளோதானே பிரச்சனை. ஆனால் படத்தை பற்றி பேசலாம்ல. அப்போ அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஒன்று கிடச்சிட போகுது. அதே மாதிரி FDFS இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமலா தேட்டர்னு வச்சுக்குவோம். கமலா தேட்டருக்குள்ளே வாசலில் போய் பேசக்கூடாது தான் பிரச்சனை. கமலா தேட்டர் வாசலை விட்டு வெளியில் பிளாட்ஃபார்ம்லையும் பேசலாம், பக்கத்து தெருவுலையும் பேசலாம், எங்கே வேணாலும் பேசலாம். இன்னொரு விஷயமும் இதில் டெவலப் ஆகிட்டு சோசியல் மீடியாவில் 2வது நாள் 3வது நாள் 4வது நாள் 10 நாள் வரைக்கும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், 10 நாள் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. 10 நாள் வரைக்கும் கங்குவாலே பாருங்கள், 4வது நாள் 5வது நாளில் இருந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் வர ஆரம்பிச்சு. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் FDFSங்கிறதே வேண்டாம் அப்படின்னும் போது
இதில் அதிகபட்சம் அடி வாங்க போகிறது என்னமோ திரையரங்கு சின்ன சின்ன படங்கள் தான் இதில் பெரும்பாலும் அடி வாங்குமே தவிர பெரிய படங்கள் அடி வாங்குறது ரொம்ப குறைவு. இப்படி தான் அந்த படத்துக்கு ரசிகர்கள் வந்துடுவாங்க. சின்ன படங்களுக்குலாம் இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் அதுன்னு இப்போ தேவைப்படுற ஒரு படத்துக்கு வந்து இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அவங்க கதவை அடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இப்போ லப்பர் பந்து வந்து இதே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, எல்லாருமே கொண்டாடினாங்க. இப்போ கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஜமாங்கிற ஒரு படம் நல்ல படம், எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு படங்களுக்குமே வந்து சின்ன படங்களுக்குன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல புத்துயிர் கிடைக்கிது அப்படிங்கிறதுனா சில இடங்களில் அந்த சோஷியல் மீடியாவும் நம்ம உண்மையை சொல்லித்தாகணும், அவங்களும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி இருக்குன்னா சின்ன சின்ன படங்களுக்கான கதவுகள் அங்கே மூடப்படுது, நசுக்கப்படுது. மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.